அதனால் டக்குன்னு எங்கேயும் வளைக்க முடியாது. பகலில் எல்லாம் நிறைய வண்டி போகும், ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு. அதனால வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இங்கே தொப்பூர் காடு இருக்கிறனால அங்கே நிறைய பெண்டெலாம் இருக்குது. அந்த தொப்பூர் கணவாய். ஆமாம், அதனால வந்து அங்கே வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். இப்போ வெயிட் பண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு ரெடி ஆவீங்க கிளம்ப? போலீஸ் பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் தான் போகும். அங்கேருந்து உங்களுக்கு தகவல் வரணும். ஆமாம், கிளம்பலாம் அப்படின்னு. அவங்க போலீஸுக்கு தெரியும் எந்த டைமில் வண்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 மணிக்கெலாம் வந்து லாரிலாம் வந்து மேக்ஸிமம் சாப்பிட்றதுக்கெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அந்த டைமில் நாங்கள் கிளம்பிடுவோம். மற்றபடி நைட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்போ கிளம்பிடுவோம். இப்போ எஸ்கார்ட் அப்படின்னா இந்த வண்டிக்கு முன்னாடி ஒன்று போகும், பின்னாடி ஒன்று வரும் இல்லையா? நீங்கள் முன்னாடி போகிறவங்களா பின்னாடி வரீங்களா? நாங்கள் பின்னாடி வரோம். என்ன முன்னாடி போகிறவங்களுக்கு பின்னாடி போகிறவங்களுக்கு வித்தியாசம்? அது முன்னாடி வந்து எதுவும் வண்டி எது இருந்துச்சு அப்படின்னா பெரிய வண்டி வருது, கொஞ்சம் உரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக தான் சொல்கிறது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பின்னாடி அவங்க எதுவும் பார்க்காம இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பின்னாடி ஒரு வண்டி வரும். உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்